ஜிஎஸ்டி வரி குறைப்பு அக்டோபர் 2 முதல் அமல்படுத்தப்படும் என தகவல். தீபாவளிக்கு முன்பு பொதுமக்களுக்கு பரிசளிக்கும் மத்திய அரசு. பீகார் வாக்காளர்கள் கட்டாய விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள். பெயர் நீக்கத்தை எதிர்க்கும் விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. போர்களை நிறுத்த வர்த்தக வரிகளை கருவியாக பயன்படுத்தியதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேச்சு. இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட 4 போர்களை நிறுத்த முடிந்ததாகவும் தகவல். டெல்லி, பஞ்சாப், ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் தொடரும் கனமழை. நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு, தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியதால் பொதுமக்கள் பாதிப்பு. மகாராஷ்டிராவில் பெய்த கனமழையால் 23 லட்சம் ஏக்கர் பயிர்கள் சேதம். மே மாதம் ஏற்பட்ட சேதங்களுக்கே நிவாரணம் வழங்கவில்லை என புகார். மனிதநேய அடிப்படையில் வெள்ள பாதிப்பு தகவலை அளித்த இந்தியா. ராவி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்பதால் பாகிஸ்தானை எச்சரித்த இந்தியா. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றவே பாஜகவுடன் கூட்டணி. திருச்சி பிரச்சாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி விளக்கம். எங்களை பொறுத்தவரைக்கும் மக்கள் ஒரு திமுகவை அகற்ற வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரைக்கும் ஊழல் அறிந்த திமுகவை அகற்ற வேண்டும். 2 கட்சியும் திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும். ஒத்த கருத்து. அதனால கூட்டணி அமைச்சு போட்டிடுறோம். இதுல என்ன தப்பு இருக்குது? திருச்சியில் ஆம்புலன்ஸ் சேதப்படுத்தப்பட்ட சம்பவத்தில் அதிமுகவினர் 14 பேர் மீது வழக்கு பதிவு. ஆம்புலன்ஸ் மீது தாக்குதல் நடத்தினால் 3 முதல் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என தமிழக அரசு எச்சரிக்கை. கடலூரில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி தேமுதிக மாநில மாநாடு நடைபெறும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. விஜயகாந்தின் கனவுகள், திட்டங்களை நிறைவேற்றுவதே கட்சியினரின் லட்சியம் என பிரேமலதா விஜயகாந்த் திட்டவட்டம். கிட்னி விற்பனை விவகாரத்தில் அரசின் நடவடிக்கை அதிருப்தி அளிப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை கண்டனம். தென்மண்டல ஐஜி தலைமையில் விசாரணை குழுவை அமைத்து அதிரடி உத்தரவு. சீனாவின் ஹைனான் தீவை புரட்டி போட்ட கஜிகி சூறாவளி புயல். கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் விழுந்து கிடந்த மரங்கள். ஹிஸ்புல்லா இயக்கத்தினர் ஆயுதங்களை களைந்தால் லெபனானில் இருந்து படைகளை வாபஸ் பெற திட்டம். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அறிவிப்பு. ஓபன் ஏஐ நிறுவனத்தின் மீது வழக்கு தொடர்ந்த எலான் மஸ்க் நிறுவனம் வணிக ரகசியங்களை திருடி பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு. தஜிகிஸ்தானில் நடைபெறும் கெஃபா கோப்பை கால்பந்து போட்டிக்கான இந்திய அணி அறிவிப்பு. நட்சத்திர வீரர் சுனில் சேத்ரிக்கு ஓய்வு. மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் சொத்துக்களை அபகரிக்க முயற்சி என குற்றச்சாட்டு. போலி வாரிசு சான்று மூலம் 3 பேர் சொத்துக்களுக்கு உரிமை கொண்டாடுவதாக கணவர் போனி கபூர் வழக்கு.
2015ஆம் ஆண்டு ஆம்பூரில் நடந்த கலவர வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்குகிறது நீதிமன்றம். திருப்பத்தூர் மாவட்டத்தில் 2 எஸ்பிக்கள் தலைமையில் 1000க்கும் அதிகமான காவலர்கள் குவிப்பு.